வாழ்க வளமுடன். இதற்கு முந்தைய பதிவில் நம்ம லங்ஸை மூணாக பிரித்து பார்த்துருந்தோம். அதில் கீழ்ப்பகுதி லங்ஸை இயங்க வைக்கிறது எப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நடுப்பகுதி லங்ஸை எப்படி சரியாக இயங்க வைக்கிறது, அதாவது பிராணசக்தி எப்படி சரியாக உடம்புக்குள்ளாக கொண்டு சேர்க்கிறது. இப்போ இந்த லங்ஸ் சரியாக இயங்குறதுனால என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்றதை கற்றுக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்கள். சிலருக்கு நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும். எவ்வளோதான் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரி, என்ன கஷாயம் குடிச்சு என்ன பண்ணாலும் நெஞ்சு சளி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். ஹார்ட்டில் கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், குடிச்சா மாதிரி இருக்கும், நெஞ்சு இறுக்கமாக இருக்கும். சில தாய்மார்களுக்கு, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு பாருங்க, தாய்மார்களுக்கு பால் சரியாக சுரக்கிறது கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நெஞ்சு சம்மந்தப்பட்ட, லங்ஸ் சம்மந்தப்பட்ட, ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த லங்ஸுடைய நடுப்பகுதி சரியாக இயங்கினால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அதை எப்படி இயங்க வைக்கிறது இப்போ பார்த்துக்கலாம். இந்த முத்திரை பேர் ஆதி முத்திரை. அதாவது கட்டவரல் இருக்கு பார்த்தீங்களா, கட்டவரலை சுண்டு விரல் கீழ்ப்பகுதியில் வச்சுக்கிட்டு 4 விரலையும் கட்டவரல் மேலே க்ளோஸ் பண்ணி முடிக்கணும், 2 கையிலையும். ஆதி முத்திரை குழந்தைகள், அதாவது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கர்ப்பப்பைக்குள்ள இப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. இது ஆதி முத்திரை. இந்த ஆதி முத்திரையை நம்ம வச்சுக்கிட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்து, முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். அப்படி வச்சுக்கிட்டு சேரில் உட்காந்தாலும் பரவாயில்ல, வஜ்ராசனம், சுகாசனம், சமணம் போட்டு உட்காந்து இப்படி உட்காந்து, ஆனால் உட்காந்துருக்குன்னு அது ரொம்ப முக்கியம். உட்காந்து மினிமம் 15 நிமிஷத்துக்கு நம்ம நேராக உட்காந்து இந்த ஆதி முத்திரையில் கைகளை வச்சுக்கிட்டு இயற்கையாக நடக்கக்கூடிய உள்மூச்சு வெளிமூச்சை கவனிச்சுக்கிட்டு, அதே நேரத்தில் நம்ம கவனம் எங்கே திரும்ப இருக்கணும், இந்த கட்டவரல் நுனியும் இந்த சுண்டுவரலோட இடம் சேர்ந்து பார்த்தீங்களா, இந்த இடத்த கவனத்தை வச்சுக்கிட்டு மூச்சுக்காத்து, இயற்கையான மூச்சுக்காத்தை கவனிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியாக மினிமம் 15 நிமிஷம் உட்காந்துருக்கணும், மேக்ஸிமம் 20 நிமிஷம் உட்காந்துருக்கணும். அப்படி உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம நடுப்பகுதி லங்ஸுக்கு பிராணசக்தி நிறையா சேரும், மற்ற பகுதி லங்ஸும் பிராணசக்தி சேரும். ஆனால் முக்கியமாக ஃபோக்கஸ் ஆகிற இடம், அதிகமாக பிராணசக்தி வரக்கூடிய இடம் நடுப்பகுதியாக இருக்கும். இப்படி செய்யும் போது நமக்கு நெஞ்சு சம்பந்தப்பட்ட அனைத்து ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அடுத்த பதிவில் நம்ம மேல் பகுதி லங்ஸ் எப்படி இயங்க வைக்கிறதுன்னு கற்றுக்கலாம். வாழ்க வளமுடன்.